பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை கர்த்தர் எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். சிலுவையினாலே உங்களுக்கு சுகமும் பலனும் வெற்றியும் ஆரோக்கியமும் உண்டு. Glory to Lord. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஒருவேளை நீங்கள் தோற்று போன ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் தீர்க்க தரிசனமாய் வருகிறது. நீ முற்றும் ஜெயங்கொள்ளுகிற மகனாக மகளாக கர்த்தர் மாற்றுவார். உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் தோல்வியிலிருந்து அல்ல, ஜெயத்திலிருந்து உங்க வாழ்க்கை துவக்கமே ஜெயந்தாங்க. அந்த வெற்றி உங்களுடைய வெற்றி அல்ல, உங்களுடைய கிரியை சார்ந்த வெற்றி அல்ல, அது கிறிஸ்துவின் வெற்றி. அது இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் துவக்கமே வெற்றி, உங்கள் துவக்கமே ஜெயம், உங்கள் துவக்கமே ஆசீர்வாதம், உங்கள் துவக்கமே சமாதானம், உங்கள் துவக்கமே பலன். ஏனென்றால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உங்களை சார்ந்ததல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வார்த்தை சார்ந்திருக்குதுங்க, உங்களை சார்ந்தது அல்ல. ஆகையால் நீங்கள் வெற்றி பெற்றவர்கள், கிறிஸ்துவுக்குள் முற்றும் ஜெயம் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா நெருக்கடிகள் மீது நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். உங்களுடைய சரீரத்தின் வியாதி மீது நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். எப்பொழுதெல்லாம் நம்ம சிலுவையை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய காயங்களினால் நீங்கள் சுகமாகின்றீர்கள். நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டனால் 2 கொரிந்தியர் 8:9 நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்கின்றீர்கள். ஆகையால் உங்களுடைய சாபங்கள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய வியாதிகள் அனைத்தையும் கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடியால் நீங்கள் சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள். கர்த்தர் உங்களுடைய கரம் உங்க கூட இருக்கும். God bless you.